நீங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா மொத்தம் இதுல எத்தனை கேரக்டர் கொடுத்துருக்கேன்? 4. 4. ஓகே. ஸோ இது நமக்கு பார்க்கும்போது தெரியுது. இப்ப தெரியல. கரெக்ட். உட்காந்துட்டு எண்ணணும். ஓகே, கம்மியா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதிகமா இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இத மெஷின் வந்து நார்மலா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் எடுத்துக்கோயேன். இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதனுடைய மொத்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தான்லனா ஒரு ஆப்ஷன் இருக்கும். பைத்தான், ஜாவா, சி இதெல்லாம் இருக்கும். ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. என்னென்ன ஆப்ஷன் நீங்க வேற வேற லாங்குவேஜ் வச்சு சொல்லுங்க, என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? len of Python. லென். ஓகே, லென் யூஸ் பண்ணலாம். வேற பைத்தானுக்கு எத்தனை பேர் தெரியும்? ஏண்டா டேய், பைத்தான்ல எதை வச்சு நீ கண்டுபிடிப்ப லென்த்? len of சொல்றேன் இஸ்லா பாவம். str len of string length, which means string length. ஓகே, நார்மலி இவ்வளவு தூரம் இருக்கு. string length இதெல்லாம் இருக்கு. ஓகே, அதே ஒருத்தம் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? சரி, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்லயுமே நம்ம எத்தனை கேரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா அதுதான் இப்ப ஸ்ரீதர் போட்டிருக்கான். ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் லென்த். இது என்னன்னா ஸ்ட்ரிங்கு அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல வாங்குறோம். ஓகேவா? இந்த வேரியபிளோட இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு அதனுடைய லென்த் என்ன அப்படின்றத கேட்கப்படுது. அதனுடைய லென்த் இப்ப 0, ஒண்ணுமே கொடுக்கல, 0ன்னு காட்டுது. இப்ப 10 அப்படின்னு காட்டுது. இப்ப 0, 10 அப்படின்றத இதனுடைய லென்த் வச்சு நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நம்ம இப்ப இந்த ட்ரூ கண்டிஷன்னா போட்டிருக்கோம். ட்ரூவா இருக்கணும், ஃபால்ஸா இருக்கணும், ரெட் கலர் பாக்ஸ் வந்து வர வச்சிருக்கோம். ஓகேவா? சரி, இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு பார்ப்போம். ராஜ் அப்படின்னு கண்டிப்பா ஒரு பேர் இருக்கு. ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா? அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா மினிமம் 3 கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கும் வழி சொல்லியாச்சு. மினிமம் 3 கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? எப்படி இதை அச்சீவ் பண்ணலாம், எப்ப இந்த மெசேஜை காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல கண்டென்ட்டே இல்லாம இருக்கும்போது என்ன மெசேஜ் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசிக்காவே தெரிஞ்சிடும். இப்போ மினிமம் 3 கேரக்டர் வந்து நான் காட்ட சொல்றேன். இதை எப்ப காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் இருக்கும்போது மினிமம் 3 கேரக்டர் கேட்க கூடாது. எம்டி பாக்ஸ் இருக்கும்போது என்ன விஷயம் கேட்கணும் நம்ம? not equal to நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. புரியல. which means அது வந்து எம்டியா இருக்க கூடாது அப்படின்ற மெசேஜ். it could not be empty. yeah, exactly. so எனக்கு இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்க கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி காட்டணும். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி காட்டணும். எதுக்காகனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஏதாவது டேட்டா இருந்தா தான் நீ மினிமம் மேக்ஸிமம் கண்டிஷன் சொல்லுவ. ஓகேவா? எடுத்தவொடனே மினிமம் 3 கேரக்டர் கொடு அப்படின்றது தேவையே இல்லாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு முதல்ல புரிய வச்சிடணும். நீ 2 கேரக்டர் கொடுக்கும் போதுதான் நம்ம இந்த 3 கேரக்டர் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகேவா? இப்ப அப்படின்னா இந்த விஷயத்தை எங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரியும். ஓகேவா? இந்த விஷயத்த இந்த முனியமான வருது, இந்த மினிமம் 3 கேரக்டர் இருக்குல்ல, இந்த விஷயத்தை எங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். இஃப் நீங்க சொல்லுங்க, இப்ப எந்த இடத்துல நம்ம கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும், ஏன் அப்படின்றத கரெக்டா சொல்லணும்.
இஃப்ல நம்ம மினிமம் கேரக்டர் ஹேண்டில் பண்ணணுமா இல்ல எல்ஸ்ல ஹேண்டில் பண்ணணுமா? அகைன் வரலையா? யாரு? சாரதா தேவி, மினிமம்ல ஹேண்டில் பண்ணணுமா மேக்ஸ் ஹெல்த்ஸ்ல ஹேண்டில் பண்ணணுமா? இஃப்ல ஏன் ஏன் இஃப்ல ஹேண்டில் பண்ணணும்? கரெக்டா தான், நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா எதுக்குன்னு சொல்லுங்க. ஏன் ஹெல்த்ஸ்ல ஹேண்டில் பண்ணக்கூடாது? மினிமம் 3 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு. இஃப்ல தான கண்டிஷன் கொடுப்போம் சொல்லுங்க. என்ன கண்டிஷன்? அதை தான் சொல்லு. இஃப்ல எதுக்கு எழுதணும்? ஏன் எல்ஸ்ல எழுதுனா என்ன நடக்கும்னு கேட்குறேன். சுஜி சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நேம் வந்து ஃபர்ஸ்ட் எம்டிஆர்னு செக் பண்றதுக்கு தான் வந்து எல்ஸ் கண்டிஷன் வந்து எம்டிஆர் இருந்தா தான் எல்ஸ் கண்டிஷன் போயிடுனா, அது நேம் வந்து எக்ஸிஸ்டா இருக்கிறதுனால நம்ம இஃப்குள்ளாரதான் வந்து அந்த கேரக்டர் வந்து செக் பண்ணணும். ஸ்ட்ரிங் லென்த் வந்து மினிமம் இவ்வளவு இருக்கணும். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஃப் நேம் இருந்தா உள்ளார வரும், இல்லனா எல்ஸ். ஓகேவா? எதுவுமே இல்லாத போது, இந்த இடம் வந்து எதுவுமே இல்லாத போது இங்க வரும். ஓகேங்களா? ஒரே ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு புள்ளி இருக்கும். அப்ப இது எங்க வரும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நேம் இந்த இஃப் கண்டிஷன்ல தான் வரும். ஏன்னா நேம்ல ஒரு டாட் இருக்கு, அப்ப அது இங்க தான் வரும். அப்படி இங்க வரும்போதுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லென்த் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? நீங்க எந்த இடத்துல எழுதணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சும்மா எழுதிக்கிட்டு கன்சோல் போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தா வேலைக்காக. புரியுதா? நான் இப்ப சொல்ல வர்றது எல்லாருக்கும் புரியுதா? ஆதி புரியுது. ஓகே. சாரதா எப்ப புரியுதாமா? நீ சொன்னது கரெக்டா தான், இஃப்ல தான் ஹேண்டில் பண்ணும். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஓகே, இப்போ நம்ம அதை தான் செய்ய போறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ணும்போது, ஓகே, ரெட் கலர் பாக்ஸை விட்டுடுங்க, நேம் எரர், இதை ஃபர்ஸ்ட் காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்னு காட்டுது. இன்னும் தெளிவா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட். இப்போ ஒரே ஒரு டாட் வைக்கிறேன், அந்த எரர் வராது. ஏன்னா ஒரு டாட் இருக்கிறதால அது இஃப் கண்டிஷனுக்குள்ளார போயிடும். இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளார வரும்போது தான் என்னுடைய லென்த் வந்து இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஓகேவா? எல்ஸ்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நேம் லென்த் கண்டிப்பா இவ்வளவு தூரம் இருக்கும், அது அந்த சைடு வரவே வராது. டேட்டாவே இல்லைனா தான் இங்க வரும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இதே டாஸ்க்கை கேட்பேன், அப்ப பேக்கன்னு மூச்சிட்டு இருக்க கூடாது, சொல்லிட்டேன். எல்லாரையுமே தான் சொல்றேன். Okay, first name is regular address. ஓகேவா? இந்த எரரை நான் இப்ப இது பண்ண போறேன். ஓகேவா? கலர் ரெட்னா இங்க தேவையே கிடையாது. ஓகே, இதை நான் வந்து இந்த நேம்ல இருக்கும்போது டிஸ்பிளே நன் பண்ணிடுறேன். எனக்கு இந்த நேம் எரர் போயிடும். ஏன்னா நம்ம இங்க டேட்டா சம்திங் கொடுக்குறோம், அதனால அது போயிட்டோம். டேட்டா கொடுக்கறதால
இப்போ இன்னொருத்தவரை கூப்பிட்டு வரணும். அது யாரு அப்படின்னா லென்த் கண்டுபிடிக்கிறது. லென்த்தோட இது வந்து இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா string dot length. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணும் டு ஃபைண்ட் எத்தனை கேரக்டர் இருக்கு ஸ்ட்ரிங், அதனுடைய லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் தான், இதனுடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க வரும்போதே நான் ஒரு வேரியபிளை வாங்கிக்கிறேன். லெட், நேற்று உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்டு இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு. ஓகே, இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் லெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் நேம் டாட் லென்த்னு வாங்கிக்கிறேன். இப்போ இதை கன்சோல் போட்டு ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் இஃப் கண்டிஷன்ல 1ன்னு வருது. ஓகேவா? 1ன்னு வரக்கூடாது. எனக்கு மினிமம் ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் என்னவா இருக்கணும்? 3 இல்ல அதுக்கு மேல இருக்கணும். 3க்கு மேல இருக்கணும். அப்ப நான் என்ன எரரை காட்ட போறேன் அப்படின்னா மேல இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா இதை காட்டு அப்படின்னு சொல்ல போறேன். இப்ப வருது ஃபர்ஸ்ட் நேம் வந்து 3க்கு மேல இருந்து 3 இல்ல 3க்கு மேல இருந்துச்சுன்னா இது பிளாக் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இதை ஓபன் பண்ணி வைக்கிறேன். இப்ப பார்ப்போம். அண்ணா மாத்தி கொடுத்துட்டீங்க. யாராவது முதலே வாய் திறப்பீங்க பார்த்தா ஓகேவா? அண்ணா less than or equal to 3 கேரக்டர் இருங்க, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லணும். வராங்கல்ல, என்ன தப்பு இதுல? டேய், நேத்து தாண்டா அழகா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரு பிரியா கேட்டதுக்கா? ஆமா. சரி, என்ன தப்பு இதுல? அண்ணா less than or equal to 3 போட்டிருக்கீங்க இல்லையா? 3 கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அந்த எரர் காட்டும். சோ less than 3 போட்டீங்கன்னா அந்த ஜெயபிரகாஷ் ஏதோ சொல்ல வர சொல்ல. வா 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 வா, என்ன பண்ணும் இப்ப? ஈக்குவல் எடுத்துலாம்ல, எடுத்தாச்சு. அப்புறம் அவ்வளவுதான். ஒர்க் ஆகுமா? வரும்டா. ஷோரா? வரலையே. ஏண்டா? சரிடா, வரலையே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எது வந்து கரெக்ட்? ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட் அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ். ஓகேவா? கரெக்டா வந்தாச்சு. நன்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதாவது நான் இதுக்கு முன்னாடி எழுதுனது இதில் இந்த இது போட்டிருக்க கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக மாற்றினேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இது இதோ பாரு, இது சின்னதாக இருக்கா அப்படின்னா இது கம்மியாக இருக்குன்னா, ஓகேவா? இதுதான் பெருசாக இருக்கு. அப்போ 3 ஆமாம் 3க்கு கீழே இருந்தாலே இந்த எரர் வந்துடும். ஓகேவா? 3க்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்கு வரும். ஓகேவா? 3க்கு மேலே போனால் தான் இந்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ லென்த் கண்டிஷன் எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மினிமம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். இஃப் கண்டிஷன்ல தான் ஹேண்டில் பண்ணணும். தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், 2 கேரக்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு. இதுல இன்னொரு தலைவலி இருக்கும். இப்போ நான் 2 டீமே எடுத்துடுறேன்.
இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 எரருமே வரும். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்டு, இது வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டாவே இல்லாத போது அப்படின்ற இடத்துல போயிட்டு டேட்டாவே இல்லாத போது அப்படின்றது இது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்த நம்ம இப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறோம். இப்ப பாருங்க, போயிடுச்சா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்டு மட்டும்தான் வரும். ஏன்னா எல்ஸ் கண்டிஷன்ல நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா கொடுத்துட்டு ஒரு சில பேர் திரும்ப ரிவர்ஸ் பண்ணுவாங்க. டெஸ்டிங் டீம்ல இருக்க பேர் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். புரியுதா? புரியுதாப்பா? புரியுதுண்ணா. புரியுது ப்ரோ. இந்த நடத்தும் போது ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது வாய் திறந்தே சொல்லிடுங்க. நீங்க தம்ஸ் அப் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே, சரி, ஓகே. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. அண்ணா நீங்க எதுக்கு நன்னு கொடுத்துருக்கீங்க? யாரு? சத்யாங்கண்ணா. ஓகே, இந்த நன்னு நான் கொடுக்கல வச்சுக்கோ. ஓகே, நன்னு நான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வச்சாச்சு. கரெக்டா? இந்த இதை ஓபன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இதை எடுத்துறேன். இப்போ எடுத்தா இது எந்த கண்டிஷனுக்கு போகும்? ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு வருமா? சத்யா? ஆமாங்க ஆமாங்கண்ணா. கேள்வி கேட்டது நீங்க தானே? எல்ஸ் கண்டிஷனுக்கு வரும். எல்ஸ் கண்டிஷன்ல நான் என்ன திரும்ப ஓபன் பண்றேன்? நேம் எரரை ஓபன் பண்றேன். ஓகேவா? நேம் எரரை ஓபன் பண்றேன்னா ஆல்ரெடி எனக்கு இந்த எரர் இருக்கு. இதை நான் ஏதாவது இடத்துல பிளாக் பண்ணிருக்கேனா? சரி, நன் பண்ணி வச்சிருக்கேனா? இல்ல. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா 2 எரரும் எடுத்துட்டு வந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு டேட்டாவே இல்லாத ஒரு இடத்துல லென்த் கண்டிஷனே தேவையில்லை அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். புரியுதா? ஓகே. இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்டு மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன்ல நம்ம டிஸ்பிளே நன்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? நேம் எரர் மட்டும் தான் ஷோ பண்ண. அவ்வளவுதான் கதை. இது ஒரு சினாரியோ, லென்த் வச்சு கண்டுபிடிக்கும். இன்னொன்னு அப்படின்னா இந்த சரி 2 நாள் இருக்குல்ல, பண்ணுங்க. 1/2 hour தான் நினைச்சேன். ஓகே, ரெண்டு எரர் வச்சிருக்கோம்பா. இமெயில் இஸ் ரெக்வயர்டு ஒன்று, என்டர் வேலிட் இமெயில் ஒன்றுன்னு வச்சிருக்கேன். ஓகே, இப்படி வருது. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னா அகைன் ஒரு வேரியபிள் இமெயில், இதுக்கு மேலே இந்த வேரியபிள் நேம் எல்லாத்தையும் லெட்டில் போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையுமே இப்படி நான் மூட்டை கட்டி வச்சுக்கிறேன், எனக்கு தேவையில்லை இப்படி. இப்போ இமெயில் பக்கம் வந்துடும். இஃப் இமெயில் இருந்தா, இமெயில் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் இந்த இமெயில் எரரை ஷோ பண்ண போறோம். அதுக்கு இதை கடன் வாங்கிப்போம். இமெயில் இருந்தா நன், இமெயில் இல்லைன்னா பிளாக். நல்லா இருக்கும்போது தெரிஞ்சா என்ன, தெரியுமா? ஓகே, இது இமெயில் இருந்துச்சுன்னா எதுவுமே காட்டாது. ஓகே,
இமெயில் இஸ் ரெக்யூர்னு காட்டும். ஓகே, நான் என்ன பண்றேன், இப்படி கொடுத்துட்றேன், இமெயில் போயிடுச்சு கரெக்டா அப்படின்னு கேட்டா. ஆனா இதுக்கு லென்த் கண்டிஷன் போடனா அது ஒரு 2-3 வை. அரே அப்படி பண்ணக்கூடாதுப்பா. இமெயிலை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல எனக்கு இந்த இமெயிலுக்கு வந்து ஒரு அட் இருக்கணும், ஃபாலோட் பை சம் கேரக்டர் இருக்கணும், ஒரு டாட் இருக்கணும், ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலிட் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க கொடுக்கறது வேலிட் இமெயிலான்னு கேட்டா வேலிட் இமெயில் கிடையாது. ஓகேவா, அப்ப வேலிட் இமெயில் தானா செக் பண்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கு. உட்காந்துட்டு நம்ம கோடிங் பண்ணணும், ரொம்ப பிரைன் ஸ்ட்ரோமிங் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த லெவலுக்குலாம் தேவையில்லை. ஸோ காமனா ஐடிஎல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரெக்ரெஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பேட்டர்ன் என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னா இமெயில், ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது ஒரு யூஆர்எல் வந்து HTTPS இருக்கணும், இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே அது கொடுக்கும். இமெயில் ரெக்ரெஸ், இதுக்கு ஒரு சைட்டு W3 ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாருங்க, டேட் வேலிடேஷனு, பாஸ்வேர்டு வேலிடேஷனு இது இருக்கும். இந்த லிங்கை வந்து உதய் இதை எடுத்து குரூப்ல போட்டு விட்டுறான். ஓகே, இந்த இடத்துல ஏப்பா பயந்துக்கலாம், என்னடா ஓகேண்ணா. ரைட். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது போய் ரொம்ப இதெல்லாம் பண்ண தேவையில்லை, இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோடைய மெத்தட் தான் இதெல்லாம். ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. என்ன இங்க எழுதி இருக்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது, இருந்தாலும் ஓரளவு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். கண்டிப்பா வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா, அதை ஃபாலோட் பை ஸ்டார் போட்டா மஸ்ட். ஓகேங்களா, மஸ்டா அட் இருக்கணும், அதை ஃபாலோட் பை வேர்ட்ஸ் இருக்கணும், அகைன் ஸ்டாரு. ஓகேவா, ஒரு டாட் இருக்கணும், அகைன் ஒரு வேர்ட்ஸ் இருக்கணும், 2 or 3 கேரக்டர்ஸ், .com or .in அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு இமெயிலை வேலிடேட் பண்ண போகும். எப்படி வேலிடேட் பண்ணும் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், இந்த டெஸ்ட் மெத்தட் வச்சு பண்ணும். 2 விதமான மெத்தட் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இந்த மாதிரி ரெக்ரெஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் மெத்தடு, இல்லைன்னா மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இதோ இருக்கு மேட்ச். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் மெத்தடை நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ரெக்ரெஸ் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த பேட்டர்னை காப்பி பண்ணிக்கோங்க. இது என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு அகைன்ஸ்டா நீங்க கொடுக்குற வேல்யூவை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டான மெயிலா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்ல தப்பான மெயில் ஃபார்மேட்டா இருந்தா ஃபால்ஸ்னு வரும். பேஸ்ட் ஆன் அதை வச்சு நம்ம கண்டிஷன் எழுதிக்க வேண்டியதான். இது பேட்டர்ன். இதை காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய இதுல எடுத்து வந்துட்டு நான் போட்டுக்கிறேன், லெட் இமெயில் பேட்டர்ன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த பேட்டர்னை நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வர வேல்யூ கூட டெஸ்ட் பண்ண போறேன். இப்போ சும்மாத்துக்கும் ஒரு கன்சோல் ஒன்று போடுறேன், இமெயில் பேட்டர்னு இந்த நான் டெஸ்ட் பண்றேன். எதை வச்சு அப்படின்னா என்னுடைய வரக்கூடிய இமெயிலை வச்சு டெஸ்ட் பண்றேன். இமெயில் பேட்டர்னை டெஸ்ட் பண்றேன் என்னுடைய வேல்யூ வச்சு. ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வருது. ஓகேவா, சரி. இப்போ அட்மின், அட்டு, யாப்மெயில், டாட் வச்சு 2-3 கேரக்டர் இருக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஓகேவா, அப்போ நம்ம கண்டிஷன் எழுதுறது எப்படி எழுதணும்னா ட்ரூவா இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண தேவையில்லை, ஃபால்ஸா இருந்தால் நமக்கு ஆல்ரெடி ஒரு எரர் இருக்கு, அதை எடுத்து காட்டணும். லைக் எப்படி நம்ம லென்த் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ இது ஒரு வேரியபிள்ல நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, லெட் செக் இஸ் வேலிட் இமெயில் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல வாங்கிக்கிறோம். ஓகேவா, இது என்ன வேல்யூ கொடுக்குதோ அதை இந்த வேரியபிள் வாங்கி வச்சுக்கணும். இது வாங்கி வச்சுக்கணும். இப்ப பாருங்க, ஃபால்ஸ்னு வாங்கி வைக்கிது.
ட்ரூன்னு வாங்கி வச்சிருச்சு. ஓகேவா, ட்ரூன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் ஈக்குவல் டு ட்ரூ, நீ நார்மலா போட்டாலே அது ட்ரூ தான், இருந்தாலும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்படி போட்டுக்கலாம். இப்படி எழுதி வச்சுட்டு இப்படி நான் போட்டுக்கிறேன். ட்ரூவா இருந்தா எதுவுமே காட்ட தேவையில்ல, அப்படியே விட்டு. ஃபால்ஸா இருந்தா காட்டு அப்படின்னு எழுதுறேன். இத நான் அப்படியே வச்சிருக்கிறேன். ஓகேவா, மெயில் இருக்கும்போது உள்ளாரம் வருது. லென்த் கண்டிஷன் எப்படி செக் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் இந்த கண்டிஷனை செக் பண்றேன். ஃபால்ஸா இருக்கு, என்டர் வேலிட் இமேஜ் அட்டு போடுறேன், அப்பயும் ஃபால்ஸா இருக்கு. ஜிமெயில் போடுறேன், அப்பயும் ஃபால்ஸா இருக்கு. ஒரு டாட் வைக்கிறேன், 2 இல்லைன்னா 3 கேரக்டர் டாட் கோ அப்படின்னு போடுறேன், மறைஞ்சு போயிடுச்சு. ஓகேவா, இப்ப அகைன் இதை எடுத்து விட்டுட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 எரர் வரும். இமெயில் இஸ் ரெக்யூர்ட், என்டர் இமெயில் இஸ் ரெக்யூர்ட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன சொன்னோமோ அதே விஷயம்தான். எதுவுமே இல்லாத போது நம்ம அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்ப இமெயில் இஸ் ரெக்யூர்ட் மட்டும்தான் வரும். புரியுதா? புரியுது ப்ரோ.